விழுப்புரம் பக்கத்துல பனங்காட்டீஸ்வரர் கோயில்ல சூரியன் சிவனை வழிபடக்கூடிய சிறப்பு பூஜை நடைபெற்றிருக்கு. சித்திரை திருநாளப்போ சூரிய ஒளி நேரடியா சிவன் மேல விழக்கூடியத சூரியன் சிவனை வழிபடும் நிகழ்வா சிறப்பு பூஜை நடந்துட்டு வருது. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். விழுப்புரம் பக்கத்துல இருக்கு பனையபுரம் கிராமம். இந்த கிராமத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில் தான் பனங்காட்டீஸ்வரர் கோயில். சத்தியாம்பிகை உடனுரை நேத்ரானேஸ்வரர் கோயில்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கோயில்ல சித்திரை தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருந்திருக்கு. காலை 5:30 மணிக்கே விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, சத்தியாம்பிகை, நேத்ரானேஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்திருக்கு. சரியா காலை 6:10 மணி இருக்கக்கூடிய சூழல்ல கருவறையில இருக்கக்கூடிய நேத்ரானேஸ்வரர் மேல சூரிய ஒளி பட்டிருந்திருக்கு. சூரிய ஒளி வழிபாடும் அங்க நடந்திருக்கு. அதை தொடர்ந்து சூரிய ஒளி பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தியாம்பிகை சன்னதியிலும் அம்மனுடைய சிலை மேல விழுந்திருக்கு. அங்கேயும் சூரிய ஒளி வழிபாடு நடந்திருக்கு. இதை தொடர்ந்து சிறப்பு மகா தீப ஆராதனையும் நடந்திருக்கு. இந்த கோயிலுக்கு பழமையான சில வரலாறும் இருக்கு. அதாவது கண் பார்வையற்றவங்க இங்க நேத்ரேஸ்வரரை வழிபட்டதுக்கு அப்புறமா கண் பார்வை திரும்ப கிடைச்சதாகவும் ஒரு வரலாறு இருக்கிறதா சொல்லப்படுது. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இங்க வழிபடுறதன் மூலமா குணமாகிறதாகவும் சிலர் நம்பிட்டு வராங்க. அதே போல சித்திரை மாதம் 1-7 வரைக்கும் சூரியன் சிவன் மேல படக்கூடிய இந்த சூரிய வழிபாடு நிகழ்ச்சி வெகு விமரிசையா ஒவ்வொரு ஆண்டும் நடந்துட்டு வருது. இந்த சிறப்பு வழிபாட்டுல இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், கோயில் தர்மகர்த்தாக்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. எக்கச்சக்கமான மக்களும் சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க.